ஆமா சார், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் நேர்ல கோயம்புத்தூர் வரலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தேன். பட் ஆன் ஆஃப் சடன்ல இந்த ஷெட்யூல் பிஎஸ்டி அகைன் அதுக்கான ஒர்க்ஸ். ஸோ சரி, ஓகே, நம்ம ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் வித் ஜூம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு மேம் ரிசோனா மேம் கிட்ட பண்ணியிருந்தோம். சரி, இது நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, கேட்டு பார்ப்போம் ஒரு சின்ன ரிக்வஸ்டா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கேட்டதும் அக்செப்ட் பண்ணி கன்வீனியன்ட் டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது ஜென்ரலா ஒரு பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி முடிச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரியில நான் பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரா ஒரு ஆண்டர்பிரனரா எப்படி மாறணும், பிரைவேட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த புக் எழுதிட்டு இருக்கேன் சார். ஆஸ் யூஷுவல் அபவுட் மை செல்ஃப், நான் ராமச்சந்திரால கம்ப்ளீட் பண்ணேன். மாஸ்டர்ஸ் சங்கரால அண்ட் பிஹெச்டி சித்தாரால பண்ணேன். இப்போ கரண்டா பிஹெச்டி பர்சூவிங் சித்காரா யூனிவர்சிட்டியில பஞ்சாப்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஒரு ஒரு ஆண்டர்பிரனரா நம்ம ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியல. பட் எல்லாரோட ஒரு கேள்வியுமாவே இது இருக்குல்ல, பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு பொதுவா வெளியே வரும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் ஒர்க். அதை தாண்டி பிரைவேட் ப்ராக்டிஸ்க்கு நிறைய பேர் வர்றதில்ல. டு பி ஃப்ராங்க் 97% எல்லாரும் தேர் கோயிங் டு ஒர்க் ஆர் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ பிரைவேட் ப்ராக்டிஸ்ங்கிறது ஒரு 3 மெம்பர்ஸ் தான். அதுவுமே தே ஹேவ் அ குட் பேக்ரவுண்ட் சப்போர்ட் அப்படின்னா தான் போறாங்க. ஸோ அப்படி என்ன இருக்கு அதுல இருக்கிற ஃபியூச்சர் மக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை பத்தி ஷேர் பண்ணலாமா? நான் 1990ல சிஎம்சில ஆப்டோமெட்ரி கம்ப்ளீட் பண்ணேன். இட்ஸ் a 2-year program and thereafter 2 years again சிஎம்சில ஒர்க் பண்ணேன். So it becomes 4 years now. So 92க்கு அப்புறம் I left CMC. So in meanwhile அந்த சிஎம்சில இருக்கும்போது I was trained in LVP for contact lenses. Okay. LVP அப்பதான் இந்தியால அந்த சாஃப்ட் லென்ஸ் எமர்ஜ் ஆன டைம். Okay. Of course, more of RGPs. So plus institutionன்றதுனால we used to fit lot of bandage lenses. It all started with a small என்னோட இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. லைக் HFA நான் யூஸ் பண்ணும்போது அந்த ஆர்க்வேட் ஸ்பாட்டமா வரும். பிகாஸ் பேசிக்லி அந்த ரிங் ஸ்பாட்டமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஃபீல்ட் இது பண்ணும்போது 30 degrees தான். இன் ஸ்பைட் ஆஃப் தட் அந்த இது உங்களுக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நான் எங்க பாஸ்கிட்ட போய் சொன்னேன், டாக்டர் ரவி தாமஸ், ஒர்க்கிங் ஃபார் டாக்டர் ரவி தாமஸ், அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு. அவர் சொன்ன நல்ல ஐடியா பண்ண அப்படின்னாரு. ஸோ மை கொலீக்ட போய் கேட்டப்ப அவர் சொன்னாரு, இல்ல ஐ எம் வெரி பிஸி, வேணா நீங்களே ஃபிட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட். அப்ப எனக்கு தெரியாது. ஸோ அப்ப எப்படி பண்றது? திரும்பி போய் அவர் கேட்ட ஏன் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்கு. அப்ப நீயே பண்ணுங்க. So that's how it is. One leads to other. நம்ம ஜர்னியே அப்படிதான் சொல்றேன். நீங்க ஆப்டோமெட்ரி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். லைக் நீங்க சர்ச் பண்ண டிக் பண்ண வந்துட்டே இருக்கு. இப்போ நம்மளோட பவுண்டரிஸ்ன்னு எனக்கு கேட்டீங்கன்னா, I don't say this is boundary for optometry. There is no boundary at all. In fact என்ன there are places where we are restricted, but otherwise பாத்தீங்கன்னாக்கா there is no boundary. You can meet some bounds, you can keep going. But only thing உங்களுக்கு அந்த questioning mind மட்டும் இருந்தா போதும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அப்போ கேட்கும்போது டாக்டர் ரவிக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த பையன் என்னடா இப்படி இன்ட்ரெஸ்டடா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ யூஸ் டு மீ என்கரேஜ் மீ ஆல்சோ, லைக் இதை பண்ண அதை பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஆடிங் அஸ் பர்டன் மாதிரி தான். நம்ம ஒர்க் லோடா தான் பார்க்க ஆரம்பிச்சோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. ஸோ தென் ஐ ஃபெல்ட் ஓகே. அதுக்கப்புறம் வி நீட் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் அதெல்லாம் வந்தப்போ மிடில் ஈஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட மிடில் ஈஸ்ட் இன் பிட்வீன் ஒரு ஸ்ரீகே தேவிஷன்ல ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கதான் இந்த ப்ராக்டிக்கலா ஆப்டிக்கல் டிஸ்பென்சரின்னு சொல்லுவாங்க. டிஸ்பென்சிங் எப்படி ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸ்ல ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் எப்படி பண்ண முடியும்னு கத்துக்கிட்டேன். ஸோ தட் இஸ் அ பிளேஸ் வேர் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே தென் 93ல ஐ லெஃப்ட் டு தோஹா, கத்தார். ஸோ நீங்க இப்போ இடையில போட்டிருந்தீங்க பதி ஆப்டிகல்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லையா, அல் பதி. ஸோ இன்ஃபேக்ட் ஐ ஒர்க் ஃபார் another concern, but I know them. ஸோ அங்க 93ல இருந்து ஆல்மோஸ்ட் 1 year தான் தோஹால இருந்தேன். 94ல ஐ கேம் டு ஷார்ஜா. எவர் சின்ஸ் ஷார்ஜா வந்தப்பறம் ஆல்மோஸ்ட் லைக் 2003 வரல இருந்தேன். அகைன் ஒரு பிரேக் எடுத்து 2004ல இருந்து 2007 வரலும் எத்தீம் ஆப்டிஷன் ஒர்க் பண்ணேன். தட் வாஸ் another 2.5 years 3 years ஒர்க் பண்ணேன். தென் ஐ கேம் பேக் டு இந்தியா. இந்தியா இந்த லூனட்ஸ் ஆப்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன், which is almost 15 years old now. So this is about my 30 years or 32 years ன்னு சொல்லலாம்.
And moreover, what I find institutional there are a lot of liberties which we enjoy. நீங்க நான் ஐஏ ஸ்கேன் பண்ணுவேன், கான்டாக்ட் லென்ஸ் பண்ணுவேன், பேண்டேஜ் லென்ஸ் ஃபிட் பண்ணுவேன். பேஷண்ட் சில நேரத்துல வந்து டாக்டர் ரவி சொல்லுவாரு, என்னதான் பண்ணுவாரு, ஈவன் ஆப்தமாலஜிஸ்ட் கூட இது பண்ண மாட்டாரு, அருள் தான் ஃபிட் பண்ணும், ஈஸ் டு இன்சிஸ்ட். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ரிவிலேஜ் எல்லாம் இருந்தது. பட் அட் தி சேம் டைம் வாட் இட் ஹேப்பன்ஸ்னாக்கா, when you're coming out of a stepping into your own, like your own practice start பண்ணும்போது, the liberty is not the same. Because அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்தமாலஜிஸ்ட்ல சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன், இந்த பேஷண்ட்க்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் அதை சூஸ் பண்ணோம், இந்த இது பண்ணோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து லைக் வி ஹேட் எனாமஸ் லிபர்ட்டி தான் சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் பண்ணும்போது அண்ட் யூ என்ஜாய் இட் அண்ட் யூ கெட் ஸ்பெசிபிக். நான் தான் சொல்றேன், ரீசெண்டாக ஒரு ஐ ஸ்கிரீனிங் பண்ணோம், ஒரு 40-50 பீப்புள் ஸ்கிரீன் பண்ணோம் ஒரு டே, ஒரு 4 hours or 3 hours. அந்த ஸ்கிரீனிங் பண்ணும்போது we had different கேசஸ்லாம் வந்தது. நமக்கு பார்த்தா ஒரு மாசம் 2 மாசம் பார்க்குற கேசஸ் மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ நமக்கு அந்த மாதிரி சான்சஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதனால யூஸ்வலி ஐ ரெக்கமெண்ட் somebody is completing your Optom bachelor's முடிச்சிங்கன்னா ஒரு 2 years you don't look for money, you work the tertiary eye care. நீங்க இதுக்காக நீங்க ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஒர்க் பண்றேன் இல்ல நீங்க ஒரு இதுல ஒர்க் பண்றதெல்லாம் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். tertiary eye care சென்டர்ல ஒர்க் பண்ணுங்க, 2 years ஒர்க் பண்ணுங்க. don't look for monetary benefits. 2 years that will definitely help you. Because இன்னைக்கு I am able to stand naka, that is because of my those 2 years work with CMC, because that had given me a lot of PA scan பண்ணிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்க கத்துக்கலாம், நீங்க புக்கிஷ் நாலேஜ் வச்சுக்கலாம், பட் ப்ராக்டிக்கலா வந்து ஒரு 100 பேஷண்ட் 1000 பேஷண்ட் பார்க்க முடியுமா அப்படின்னா இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஏன்னா வந்து நமக்கு வேற வெஸ்டர்ன் கண்ட்ரில கூட இவ்வளவு பேஷண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு ஓபியில போய் உட்காந்தனாக்கா சார்ட்டா தான் பார்ப்போம். அதுதான் நான் ரீசெண்டா கூட எங்கேயோ சொன்னேன், யூ சி as a charts, you don't see them as patients. எப்படா சார்ட் எப்படா முடியும்ன்ற மாதிரி 40 சார்ட் 50 சார்ட் வச்சிருப்போம் ஒவ்வொன்றுக்கும். if you take time naga, but times if you enjoy it, I've seen there are a lot of doctors, lot of optometrists. 6 நம்ம யூசுவலா ஹாஸ்பிட்டல் 5 o'clock முடியுதுன்னா 6:30 7 வரையிலும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான்லாம் கூட there are days which I started 7 o'clock OP, 7ல ஸ்டார்ட் பண்ணி ராத்திரி 12 மணி எல்லாம் கூட இருந்துட்டு வந்திருக்கேன். So this is something like you put your own interest. So உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா then it's possible. So somebody is like அந்த மாதிரி. அதனால வந்து லேர்னிங் வந்து பெஸ்ட் பிளேசஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் நம்மளோட பெஸ்ட் பிளேஸ் வந்து லைப்ரரி தான். ஸோ wherever I go, நான் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போனாலும் ஐ ஜஸ்ட் ஸ்டெப் இன்டு தி லைப்ரரி. அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துப்பேன், எந்த புக் படிச்சு எந்த புக் படிக்கல. ஸோ அது என்ன இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜாவது படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு புக்லயும் 2 பேஜ் பார்த்துட்டா வந்துடுவேன். இன்ஃபேக்ட் தட் இஸ் மை பேஷன் ஃபார் ரீடிங் ஆக்சுவலா. ஸோ ஐ லவ் டு ரீட் ஆக்சுவலா. And then and one more thing, நான் எப்பவுமே இப்படிதான் பாக்குறேன். நான் இந்த ரெட்டினா தான், இது கார்னியா தான், இதே லென்ஸ் தான், பட் ஈச் ஒன் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் வியூஸ். அது எல்லாமே அசிமுலேஷன் பண்றதா. So you bring your own juice out of it. So that is where you practice. So what you see, another person may not see it also, notice it also. So அதனால அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது, even I would say like நீங்க நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா your learning makes a lot of difference actually. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இட்ஸ் வெரி யூனிக் ஆக்சுவலா. ஈச் ஒன் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரே பேஷண்ட் பார்க்கறதுக்கும் மிஸ் அவுட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் எல்லாருமே கொஞ்சம் அந்த அப்கிரேடிங் அப்ஸ்கில்லிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்தீங்கன்னா யூ கீப் கோயிங். அண்ட் ஒன் மோர் திங், தேர் இஸ் நெவர் எண்ட் டு எனிதிங். இப்போ நானே சொல்றேன், நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2018க்கு அப்புறம் நிறைய அப்டேஷன்ஸ். அன்டில் 2018 வரலும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஒன் யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரி இருக்கு. ஸோ 2018க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் ஹவ் சேஞ்ச். In fact, some of the books I've seen 500 pages, 450 pages in the books la vandu it has become 2800 pages, 3000 books la. So it's so difficult number. But enna what it is like, I would say like recommended books nu solvanga. So that is sufficient for a student level. For a practitioner level there is no end to it. You can read as much as you can. Idha na solra. And again நீங்க படிக்கும்போது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்க. உங்களோட லேர்னிங் வந்து ஸ்கில் இஸ் பேஸ்ட் ஒன்லி ஃபார் த எக்ஸாம் பர்பஸ். ஸோ அந்த நேரத்தில் மினிமம் நீங்க காமிச்சீங்கன்னா போதும். ஸோ தட் இஸ் ஆல் யூ ரெக்வயர்ட் ஃப்ரம் யூ. பட் வென் ப்ராக்டிஷனர் லெவல்ல பார்க்கும்போது தெர் இஸ் நோ எண்ட் டு இட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் லைக் இட்ஸ் லைக் ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி தான். தெர் இஸ் நோ ஃபுட்பால் இது கிடையாது, போஸ்ட் கிடையாது, கோல் போஸ்டே கிடையாது. உங்க பேஷண்ட் எந்த பக்கம் தான் வரலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட் கேன் பி லைக் ஒரு பசிலிங் பேஷண்டா கூட இருக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். So you can never assume a patient இந்த பேஷண்ட் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்க ஸ்கில்ஸ் வந்து மல்டிஃபெசிட்டா இருக்கணும் தான் I would recommend actually for anyone to be. And again பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரியில வந்து there are lot of new disciplines also coming.
And one more thing, I always keep recommending, and the skill varno, like group practice varno. Not everyone could do everything in the best way. And the group practice one varno. And second thing, optometrist independent private practice வரது பெரிய சாம் கிடையாது. It's only thing, it's more of responsibility தான் சொல்றேன். நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஒர்க் பண்ணும்போது you can just push the chart to somebody else. என்னால முடியலன்னா I can say, சார் நீங்க பாத்துருங்க, மேடம் நீங்க பாத்துருங்க, இல்ல நீங்க இவர்கிட்ட கொடுத்து டாக்டர்கிட்ட பார்த்து அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. You can never push your chart to anyone. நீங்க பண்ண முடியலன்னு சொன்னா உங்க பேஷண்ட் மாதிரி you are getting it. So அதனால you have to well manage it. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கில்லை நீங்க எலிவேட் பண்ணிக்கிறது தான் biggest challenge சொல்றேன். And one more thing, that is also an ethical, because உங்களால முடியாது நீங்க பண்ண மேனேஜ் பண்ணாலும் இட்ஸ் நாட் கரெக்ட். அப்போ யூ ஷுட் நோ ரைட் டைம் டு ரெஃபர். அந்த ரெஃபரல் ஸ்கில்ஸும் யூ ஷுட் ஹேவ் இட். அண்ட் ரெஃபரல்ல தேர் இஸ் நத்திங் ராங் இன் பீங் ஷை அபவுட் இட். உங்களுக்கு என்ன தெரியும் தெரியல, அண்ட் அகைன் யூ கேனாட் மேனேஜ் இட். அண்ட் சார் சம் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னா பாத்தீங்கன்னா இஃப் யூ கேன் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் இன்டர்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கரெக்டான ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ண அந்த இதுதான் எனக்கு நான் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். In future it should be like that. Optometrist and ophthalmologist hand in hand work பண்ற மாதிரி. So like ஒரு ophthalmologist ஒரு pharmacy-க்கு எப்படி அனுப்புறாங்களோ, pharmacist ஒரு டாக்டரேட் எப்படி அனுப்புறாங்களோ, அதே மாதிரி optometrist and ophthalmologist hand in hand work பண்ற days very much. அப்ப என்னன்னா the whole community will benefit. ஒரு suspicion glaucoma patient இருக்கு, உங்களுக்கு தெரியுது, or you have a problem with நானே ரீசெண்டா இப்ப கேட்பேன் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லென்ஸ்ல சேஞ்சஸ் வரும்போது எனக்கு டவுட் இருக்கும். ஏஜ் ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப நான் கேட்பேன், நீங்க ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்களா? அப்ப முதல்ல சொல்ல மாட்டாங்க, அப்புறம் தந்தையில் கம் அவுட், இந்த மாதிரி எடுக்கிறேங்க, இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. உடனே அவங்க சஸ்பிஷன்ல ஒரு டெலிவிஷன் சார்ட் எடுத்து செக் பண்ணுவேன். பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாமே ஒரு டிஃபெக்ட் இருக்கும், பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ டிஃபெக்ட் வரும் பாத்தீங்கன்னா. அப்ப நான் சொல்லுவேன், சரி என்னங்க நியூராலஜி ரிலேட்டடாக? ஆமாங்க. ஸோ அப்ப நீங்க உங்க டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளி லிட்டில் மோர் இது எடுக்கிறீங்க போல இருக்கு, ஸ்ட்ரென்த் டோசேஜ் வேணா வேரி பண்ணலாம், குறைக்கலாம், ஏதாவது பண்ணலாங்க. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் விச் வி டேக் இஸ் இன்புட். இந்த இன்புட் நம்ம டாக்டர்ஸ் கம்யூனிட்டி ஷேர் பண்ணோம்னா ஸோ எவ்ரி ஒன் பேஷண்ட் கம்யூனிட்டி பெனிஃபிட். இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னாக்க வாட் ஹேப்பன்ஸ், லைக் யூ ஜஸ்ட் ட்ரை டு செல் கிளாஸஸ் அண்ட் பேஷண்ட் கோஸ் வித் கிளாஸஸ். ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட்டே ஆகிறது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா தேர் ஆர் கேட்ராக்ட் பேஷண்ட்ஸ் வரலாம், நம்ம கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு இந்த லென்ஸ் போடலாம்னு சொன்னா டாக்டர், அதை பத்தி நீங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா பிகாஸ் நமக்கு கண்ணாடியை தவிர தெரியாது. நிக்கான் லென்ஸ் என்ன இருக்கு, எஸ்எல்ஆர் லென்ஸ் என்ன இருக்கு, ஓயா லென்ஸ், இதை பத்தி தான் உட்காந்து. நம்மளோட ப்ரொஃபஷன் வி ஷுட் திங்க் திஸ் வே. திஸ் கேம்பெட் இஸ் மை ப்ரொஃபஷன் இல்லையா? என்னுடைய ப்ரொஃபஷன்ல இருக்க விஷயம் தெரிஞ்சதுல ஐ ஷுடன்ட் ஷை டவுன் இல்லைங்களா? நான் ஷை பண்ணா அப்புறம் என்ன இருக்கு? ஸோ எனக்கு அது இது தேவையில்லை. நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இந்த இதெல்லாம்? This is needed because you are in that. உங்க ஃபென்ஸ் நீங்க தான் போட்டுக்கிறீங்க. எனக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும், இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் அந்த ஃபென்ஸை வைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பவுண்டரிஸே கிடையாது. ஆக்சுவலா there is no boundaries to it. ஸோ அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மல்டிஃபோக்கல் லென்சஸ், ஸோ என்ன மாதிரி மல்டிஃபோக்கல் லென்ஸ் போடுவாங்க? நம்ம கண்ணாடியில மாதிரி தான் மல்டிஃபோக்கல் ஐஓஎல்ஸ்ல இருக்கு. ஸோ எந்த பேஷண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கரெக்டா ரெஃபரன்ஸ் கொடுங்க. அப்போ உங்க டாக்டர்கிட்ட இது பண்ணுங்க. ஸோ பேசிக்லி யூ ஹேவ் a bigger role to play because உங்களுக்கு டாக்டர்ஸ் they don't spend more than 2 minutes 5 minutes a patient consultation. probably examinationல பண்ணுவாங்களா, consultation they don't have the time or the luxury to do it. whereas an optometrist கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் பார்க்கணும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் இடையில பிட் மாதிரி நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அதெல்லாம் we can keep educating them. so that is the place where நம்ம அவங்க பாசிவா they listen. ஆக்டிவா நீங்க சொல்றது கேட்கலாம், பாசிவா லிசன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட இன்புட்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாங்க, திஸ் இஸ் வாட் இட் இஸ், இந்த இது இருக்குங்க. ஸோ நீங்க டாக்டர்ஸும் ஆப்டோமெட்ரிஸ்டும் they should not see each other like that is what my thing. If that is the day when it comes to optometry matrum illa, whole life aftal will grow like anything. Because we will have a patient sharing mutual, and again we should come out of it. And one more thing I would say, the optical there should be somebody should take the leadership. Now idu pathina bus driver da na solra, you take a Mercedes Benz car or bus or driver is a driver, somebody should drive the bus, right? or co-passenger இல்ல ஒரு கண்டக்டரோ எடுத்து பஸ் ஓட்ட முடியுமா? சோ இந்த இதுக்கு somebody should take the lead. அப்ப who is the lead? For doctors they don't have the luxury time லென்ஸ் கம்பெனி நெகோஷியேட் பண்றதுக்கோ, இல்ல ஃப்ரேம் காரங்க ஏதோ பேசுறதுக்கோ, இல்ல ஒரு நல்ல குவாலிட்டி ஃப்ரேம் எதுவோ, நல்ல லென்ஸ் எது, என்ன டிண்ட் சஜஸ்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ண முடியாது. see though they have it, so there is a profession for it இல்லையா? கிளினிக்கல் பெத்தாலஜின்னு சொல்றோம், கிளினிக்கல் லெபார்டரின்னு சொல்றோம். So basically pathology is the laboratory பண்ணா, அந்த டெக்னீஷியன் பண்ற வேலை அவங்க தான் பண்றாங்க. Now they are technologists. So optometrist is like another technologist, or you have to as an optometrist. So give that dignified
placed to them. So the growth will be there. If you stunt panna, what it happens, the growth is not happening. And everybody can polarization mari eduthu ella pakkum ellarume enter becomes non polarized. So ellarum ella pakkathu ulla vandiranga. So appo enna aduna there is no space for ஒரு optometrist la kadasila இது யார் இப்ப வெளியே போறாங்கன்னா optometrist being chucked out. So that is very pathetic. இப்போ நீங்க வந்து டாக்டர்ஸ் பண்ண முடியுமா, கண்ணாடி வைக்க முடியாது. They have to keep some 10th standard ஒரு ஆபீஸ் பாயோ யாரையோ வச்சு தான் பண்றாங்க, which is not fairly correct. So you cannot relate this one. So அப்ப என்ன ஆகும்னா there is a quality of information transfer நடக்கிறது. So any profession quality of information. இன்னைக்கு வந்து சயின்ஸ் எல்லாருமே பேசுறாங்க, இன்னைக்கு காலைல எதிரி பார்த்துக்கணும், இன்னைக்கு சயின்ஸ் தாங்க வேணும் அப்படின்றாங்க. ஸோ சயின்ஸ் டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டேட்டா நம்ம 30 years ப்ராக்டிஸ் பண்றோம், நமக்கு தெரியும் ஒரு செக்மெண்ட் ஆயிட்டு என்ன வைக்கணும், ஒரு டிபேஃப். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து பிரிஸ்கிரிப்ஷன் வருது, அது இன்ஃபேக்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட். அங்க பாத்தீங்கன்னா லென்டிகுலர் லென்ஸ் அவங்களுக்கு தெரியல, லென்டிகுலர் லென்ஸ் பத்தி தெரியல, பட் தே டோன்ட் நோ ஹவ் டு பிரிஸ்கிரைப். அதுல ஓப்பனிங்னா என்னன்னு தெரியல. ஸோ பேசிக்லி நம்மளாம் அந்த காலத்துல அஃபேக்கிக் பேஷன்ஸ் பண்ணுவோம், +10 +15 +13 இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ தோஸ் டேஸ் லைக் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு அந்த மாதிரி ஐ பவர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஈவன் ரிஃப்ராக்ஷன் பண்றது எல்லாமே. இப்போ இன்னைக்கு டேஸ்ல வந்து ஐஓஎஸ் பண்ணும்போது கண்டிப்பா தெரியுது வாய்ப்பு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லைக் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன பண்ண தெரியும், ஸோ திரும்பி ரிஃப்ராக்ட் பண்ணி அவங்க பண்ணும்போது we have to give the effective பவர் கொடுத்து ஸோ we corrected. அப்ப அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் லிட்டில் சேலஞ்சஸ் which we can handle it. ஒரு கவுண்டர் பாயோ இல்ல கவுண்டர் சேல்ஸ்மேன் டெஃபினெட்லி கான். And we have to think this, we are not dealing with any other part of the body, a very sensitive part, and we should value it. So I would always recommend, so as much as like every ophthalmologist is important, optometrist is important. Probably they can take the second, but they are very much important. So once if you recognize them, the industry will fall behind. If the industry falls behind them, the real growth will happen. And how the growth will happen பாத்தீங்கன்னா there are a lot of ways. பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னோட வந்து லைக் பிசியோதெரபில எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் விஷன் ஸ்போர்ட்ஸ் இருக்கோ, லைக் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் விஷன் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் விஷன் எப்படி பண்ணலாம், வாட் இஸ் ஐ மூவ்மெண்ட்ஸ், எப்படி வந்து பைனாக்குலர் விஷன் நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ கேன் புட். ஐ ட்ரைனிங் எப்படி பண்ணலாம், ஐ டீமிங் எப்படி பண்ணலாம், ஐ டேமிங் எப்படி பண்ணலாம். ஸோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் கேன் பி புட் டுகெதர். ஸோ இந்த இதெல்லாம் வந்து யூ கேன் க்ரோ இட். ஸோ நீங்க நான் என்ன சொன்ன, எவ்ரி ஆப்டோமெட்ரி நாட் நெசசரி ஒருத்தர் பண்றாரு, சென்னையில பண்றாரு, கோயம்புத்தூர் பண்றாருன்னா there are a lot of football clubs, there are a lot of volleyball, there are a lot of state. இவங்களுக்கெல்லாம் வந்து you can give some small tips தான். So these are the places where you can build your. And apart from the பாத்தீங்கன்னா low vision, there are a lot of things which நியூரோ ஆப்டோமெட்ரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கு, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் லேர்னிங் அவங்களுக்கு. ஸோ அதனால நாலேஜ் வந்து நமக்கு வேணும். அட் த சேம் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸும் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஜாயின் பண்ணும்போது இட்ஸ் மோர் பெட்டர். அண்ட் ஒன் சீரியஸ் ப்ராப்ளம் இஸ் ஃபைனான்ஷியல். நாட் ஏன் எல்லாருமே ப்ரைவேட் ப்ராக்டிஸ்ல ஸ்டெப் இன் பண்ண முடியும்னா ஆல் திஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு ஆட்டோ எஃபெக்ட் ஒரு 3 lakhs வருது, நீங்க ஷாப் அட்வான்ஸ் கொடுத்தா நிறைய வருது. And you have to do build this. So இதுக்கு கைட் பண்றதுக்கு, and then not everybody is successful. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டோமெட்ரி ஸ்கூல்ல வந்து they can teach you about eye and other things தான் சொல்லிருக்காங்க. Nobody teaches about finance. எந்த ஸ்கூல் ஆஃப் ஆப்டோமெட்ரில வந்து ஃபைனான்ஸ் படிச்சிருப்பாங்க, எந்த ஸ்கூல்ல வந்து அக்கௌண்டிங் சொல்லி தராங்க. there are like for example there are places where they teach accounting also. So அந்த எப்படி பண்றது, அக்கௌண்டிங் பண்றது, புக் கீப்பிங். So this all like things as we small way, and profit, loss made, and when to exit, how to have a safe so this all small legal views. For somebody was talking about பாத்தீங்கன்னாக்கா like ஒரு for example ஒரு இது போறீங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு டெனன்ட் இது போடுறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் லீகல் கான்ட்ராக்ட் இது பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ல இருந்து இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ தென் அகைன் த சேம் சேலஞ்சஸ் கோஸ் டு ஆப்தமாலஜிஸ்ட். ஒரு ஐ கிளினிக் செட்டில் பண்ணணும், அவங்க பிரைவேட் கிளினிக் செட்டில் பண்ணணும், they also have the same challenge. பட் ஒன்லி திங் என்னன்னா ஃபினான்ஷியலி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இட்ஸ் டிஃப்ரெண்ட். தட்ஸ் a different game and this is a different game. நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஃபேசிங்கா இருக்கணும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட இருக்கலாம், ஆர் மேபி ஸ்லைட்லி லிட்டில் அவேனா கூட, பிகாஸ் கிளினிக் டாக்டர் போது there is more meritorious. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் மெரிட், வந்து இட்ஸ் மோர் விசிபிலிட்டி. அந்த விசிபிள் பிளேஸ் சூஸ் பண்றது there is lot of talent in it. So you should assess that. இதெல்லாம் small no optometry school can teach that. So அதனால தான் I would always recommend you have to take some intention. Somewhere you should work, you should take the guiding with it, and then you should observe. And சொன்ன மாதிரி there is no boundaries, you keep your eyes open. நம்ம சொல்லுவோம் நம்ம field restriction இருக்கு, ஆனா இந்த வித பொறுத்தவரை there is no field restriction.
இல்லையா? லேட்டரல், என்ன சொல்ல, மீடியல், டெம்பரல் எல்லாமே நமக்கு வந்து ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் வெரஸ் நமக்கு இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல யூ டோன்ட் ஹவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உங்களோட லேர்னிங்கை பொறுத்த வரையும் ஈவன் யூ ஷுட் லுக் அட் பிகின், பின்னாடியும் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். அதுதான் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்க சீனியர்ஸ் கேன் டீச் யூ. ஸோ அவங்க கிட்ட யூ கேன் டேக் இட் அண்ட் மென்டர்ஷிப். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், குட் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஷேர் தேர் நாலேஜ். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது நம்ம தான் நம்ம கிட்ட தான் இருக்கு இல்லையா? ஸோ இஃப் வி டோன்ட் டேக் இட் அண்ட் நோபடி எல்ஸ் கேன். அதனால we should have that observing skills இருக்கணும். once it's there, I think it's a very long இதுன்னு நினைக்கிறேன். Thank you sir, lot of inputs. Really என் questionsல இருக்கிறது எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. Thank you sir, thank you so much. இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து இத்தனை வருஷம் 30-32 ஆண்டுகள்ல இப்போ வரக்கூடிய பட்டிங் ஆப்டோமெட்ரிஸ்ட்க்கு நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்துக்கள். ஒரு நிமிஷம் முகமது, ஒரே நிமிஷம். கேடி I started like CMC ல work பண்ணேன், like CKD ல work பண்ணேன். And then all like பாத்தீங்கன்னா I was like to say like இப்ப எத்தீம் பாத்தீங்கன்னா more than 100 years old. CMC is more than 100 years old. And in fact for a brief time I worked with Lawrence May also. So அதுவும் பாத்தீங்கன்னா 100 years. So all these institutions, they had a legacy, like huge legacy பாத்தீங்கன்னா they are like ஒரு principle, ஒரு ethics எல்லாமே இருந்தது. So they never like ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஒரு சீப் ஒரு டாக்டிக்ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. they all had some, so which நம்மளும் அந்த ஸ்கில் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு அது தோணுது you have to follow it. ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா everyone makes money இல்லையா? any profession, even irrespective of that you have to make money because otherwise there is no survival. எவ்வளவு படிச்சவங்களா இருங்க, என்ன வேணா பண்ணுங்க, but if you don't take money, it's not that you cannot have an empty plate இல்லையா? so nobody likes an empty plate. அதனால you need to have money. ஸோ அந்த அது வந்து ரொம்ப எத்திக்கலா ரொம்ப இதுவா ப்ரொஃபஷனலா இருந்ததுன்னா பெட்டர். சாரி சார், ஐ அம் அகைன் ஹேவிங் 1%, ஒரு கொஞ்சம் few minutes. ப்ளீஸ் சாரி சார். ஓகே. எஸ், இந்த 30 ஆண்டு கால பயணத்துல நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் என்னென்ன வளர்ச்சிகள் வேணும்னு நினைக்கிறீங்க? ஸோ என்ன பொறுத்த வரலையும் ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து இன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னா யூ ஷுட் பி அ சைக்காலஜிஸ்ட் டு எ பேஷண்ட். இப்போ பேஷண்டோட சைக்காலஜி நீங்க அட்ரஸ் பண்ணணும். பிகாஸ் தே கம் டு யூ ஃபார் அது கண்ணாடி மட்டும் கிடையாது. யூ ஹேவ் அ வெரி பெட்டர் ரிலேஷன். ஹெல்த் கேர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில போறீங்க, பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, கண்ணாடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட மட்டும் வரும்போது பார்த்தா கண்ணாடி வாங்குறவங்க they take it very personal. you listen to you and then the generations they come to you. யாருமே ஒரு மருந்து கடையில போய் ரெகுலரா வாங்கிட்டு அவங்க கிட்ட பெருசா இது பண்றது. ஆனா ஆப்டோமெட்ரிஸ்ட் we have a bigger role to play. ஸோ அந்த ரோலை ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா யூ ஹேவ் டு பிகம் லைக் an optometrist physician. நீங்க ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுங்க, நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் கூட ப்ரெஷர் செக் பண்ணுங்க. ஸோ யூ கேன் டூ மல்டிபிள் திங்ஸ். ஸோ அப்போ உங்களோட ஹெல்த் அண்ட் அதனால சார் உங்களோட ரோலை வந்து க்ரோ பண்ணுங்க. டோன்ட் பி கன்ஸ்ட்ரிக்டடா இருக்காதீங்க, டைலேட் பண்ணுங்க. ஸோ மேக்சிமம் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ. ஸோ அதுதான் வந்து உங்களை வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். ஸோ இப்போ சிலர் வந்து கவுண்டர்ல வச்சு ஐ டெஸ்ட் பண்ணி பண்றாங்க, அவங்க நல்லா பண்றாங்கன்னா இட்ஸ் வெரி ஷார்ட் மயோபிக். இன்னைக்கு நல்லா இருக்குமா இருக்கும், பட் they cannot give a consistent இல்லைங்களா? ஸோ you have to see 365 days பார்க்கணும். don't look for one day. எப்பவுமே ஹாப்பி நியூ இயர் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் 364 days ஹாப்பியா இருக்கணும்னா you have to work. ஸோ அந்த ஒரு நாள்ல நம்ம ரிஜாய்ஸ் பண்ண முடியாது. the same thing with them also. அவங்க இன்னைக்கு மேபி they may be very successful, பட் இந்த ரோலை வந்து நீங்க இன்னும் கூட கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். ஸோ அதனால யூ இன்வால்வ் யுவர் செல்ஃப். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. இப்போ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தேர் லுக்கிங் ஃபார் ஐ ப்ரெஷர் செக் பண்ணணும்னு கேட்குறாங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க பேஷண்ட்ஸ்க்கு கான்ஃபிடன்ட், அதாவது உங்களோட மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ்ல கூட ஹிஸ்டரி டேக்கிங்ல கூட யூ கேன் ஷோ டிஃபரன்ஸ். ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ். யூ ஹேவ் டு பி வெரி லைக் லிசனிங் டு யுவர் பேஷண்ட்ஸ். பேஷண்ட் வந்து என்னென்னலாம் நீங்க இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும், அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் அவங்களுக்கு பெட்டரா நீங்க வந்து கொடுக்க முடியும்ன்றதான் இட்ஸ் வெரி. அண்ட் தென் ஒரு டார்ச் லைட் வெரி இம்பார்ட்டன்ட். டார்ச் லைட் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பீப்புள் ரிஃப்ளெக்ஸ். இஃப் நான் இனிமே சொல்லுவேன், நீங்க ஏசி அதாவது
சொல்றோம் இல்லைங்களா, பீப்புள் சைஸ் ரைட் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க நோட் பண்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் தி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் விச் ஆர் ஒரு கான்ஃபரன்டேஷன் ஃபீல்ஸ் பண்ணா தெர் இஸ் நோ எக்ஸ்பென்ஸ். நீங்க ஒன்லி திங் யூ ஜஸ்ட் நீட் ஸ்மால். நீங்க யாரு தெரியுமா அவங்ககிட்ட கேளுங்க, ஒன்னும் இல்லையா யூடியூப்ல போட்டு பாருங்க. ஸோ திஸ் ஆல் வெரி திங் மெனி திங்ஸ் விச் அவைலபிள். ஒரு சின்ன சின்ன மேபி ஒருத்தர் சொல்றது புரியலையா, இன்னொருத்தர் சொல்ற வெர்ஷன்ல கேளுங்க. அது புரியல, இன்னொருத்தர் சொல்ற வெர்ஷன்ல கேளுங்க. பட் அன்டில் தென் நீங்க லேர்ன் பண்ற வரணும் நீங்க விடாதீங்க தான் சொல்லணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி ஒரு சின்ன லூப் வாங்கி வச்சுக்கலாம். இஃப் யூ கேனாட் அஃபோர்ட் ஃபார் ஸ்ட்ரிக்ட் லேம்ப்னாக்கா, ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அந்த லென்ஸ் வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கா இல்லையான்றது. ஸோ திஸ் மைட் காஸ்ட் யூ 400-350 rupees அவ்வளவுதான் இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ ஸ்மால் ஸோ சின்ன சின்ன அடிஷனால ஒரு லாங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பண்ணும்போது இந்த ஸ்மால் பிரைஸ் தான், பட் தட் மேக்ஸ் லாட் ஆஃப். ஒரு ஆம்ஸ்லெஸ் கிரிட் அந்த இது இருக்கு இல்லைங்களா, சார்ட், ஒரு 7 ஷீட் சார்ட் இருக்கு. ஸோ அதை வாங்கி வச்சுக்கலாம். ஒரு கலவிஷன் நாட் நெசசிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க கலவிஷன் புக் எக்ஸ்பென்சிவ், தேவையே இல்லை, யூ கெட் த ரிலீஸ், பட் யூ ஷுட் நோ வாட் டு லுக் ஃபார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புக்ல வந்து நல்ல புக்கா தான் இருக்கும், பட் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ண தெரியுது இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் நோ டு இன்டர்பிரட் தென் இட்ஸ் வேஸ்ட். ஸோ அதனால என்ன தெரிஞ்சு வரணும் நான் சொன்னேன், கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். உங்களோட இது வந்து அது கிளினிக்கல் ஸ்கில்ஸ் வந்து மேக்ஸிமம் இது பண்ணிக்கணும். யூ டோன்ட் நீட் மெனி திங்ஸ், பட் ஈவன் இட்ஸ் ஸ்மால், பட் இஃப் யூ ஹேவ் மெனி திங்ஸ் உங்களுக்கு வந்து பெட்டர் இது. ஸோ உங்களோட டயக்னோசிங் பவர் வந்து ஈவன் மோர் பெட்டரா. பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் மார்ச் டுவர்ட்ஸ் இட். ஒரு ஆப்தமாஸ்கோப், ரெட்டினாஸ்கோப், ஒரு ஸ்டீக் ரெட்டினாஸ்கோப், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்கும். பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் நீங்க ஒரு ரிஃப்ளெக்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்லிட் லேம்ப் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசிக்லி நீங்க யூடியூப்ல நிறைய இருக்கு. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஆன் எவ்ரி பேஷண்ட், அதனால சொன்னேன் ஃபர்ஸ்ட் 2 years இன்ஸ்டிடியூஷனல் ஒர்க் பண்ற மாதிரி வரவே வராது. பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் பேஷண்ட் டு see. அன்னைக்கு இருந்து ஒரு 20-30 years முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு வந்து எத்தனை பேருக்கு ஸ்லிட் லேம்ப் அக்சஸ் கிடைச்சதுன்னு தெரியாது ஆப்டோமெட்ரிஸ்ட். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நிறைய இடத்துல கேட்கறாங்க. சில ஃபெலோஷிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிட் லேம்ப் வேணும் கம்பல்சரி, எங்க இதுல வந்து இது பண்ணணும் அதை பண்ணணும், ஸோ ஏ ஸ்கேன் பண்ண தெரியுமா அது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் ஆப்டோமெட்ரி இஸ் க்ரோன். நீங்க அன்னைக்கு வந்து ஒரு ரிஃப்ராக்ஷனிஸ்டா தான் பார்த்தாங்க. இன்னைக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட் வேர்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நிறைய இதுல பார்த்தா ப்ரோஷர்ல பார்க்கும்போது யூ சி லைக் MBBS, BDS, ஆப்டோமெட்ரி, பி ஆப்டம் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ தெர் இஸ் ரெகக்னைசேஷன். ஸோ ஒன்லி திங், அப்ப அந்த ரெகக்னைசேஷன் வரும்போது இட் இஸ் நாட் ஃப்ரீ இல்லைங்களா, நத்திங் கம்ஸ் ஃப்ரீ, தெர் இஸ் நோ ஃப்ரீ கம். ஸோ அந்த இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஷுட் குவாலிஃபை. அதுக்கு நீங்க வந்து யூ ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள் டு இட்னு சொல்லுங்க. ஸோ அப்போ லேர்னிங் ஷுட் பி லிட்டில் மோர். நீங்க வந்து 2 மடங்கு உங்களை ரெகனைஸ் பண்ணா நீங்க 4 மடங்கு உங்களை குவாலிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யங்கர் ஜென்ரேஷன் இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன், நீங்க சொல்ற மாதிரி வந்து நான் பி ஆப்டம் பண்ணேன், எம் ஆப்டம் பண்ணேன், PhD பண்றேன்னு சொல்றேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி தான். தேர் வாஸ் லாங் டைம், வெரி லாங் டைம் கேப் இருந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. மிஞ்சி போனா நிறைய பேர் வந்து இந்த ஃபெலோஷிப் கூட பாத்தீங்கன்னா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருப்பாங்க. ஸோ தே ஹேட் எ பிக் பேக்கேஜ் டு கேரி. ஸோ அந்த ஃபைனான்சியல் இதுக்கு வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு டூ இட். ஸோ அதனால என்ன பொறுத்தவரையிலும் நான் சொன்னேன், லேர்னிங் அண்ட் ஆப்டோமெட்ரி பொறுத்தவரையிலும் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஓப்பனிங் ஐஸ் தேர் லாட் ஆஃப் ஸ்கோப். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க சொன்ன மாதிரி லோ விஷன் பண்ணலாம், கான்டாக்ட் லென்சஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து நீங்க அப்ஸ்கில் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நோபடி இஸ் கோயிங் டீச் யூ. ஸோ அந்த இது பண்ணீங்கன்னா நான் அதான் சொல்றேன், ஃபிட்டரோ ஒரு டெக்னீஷியனோ இவங்கெல்லாம் ஒரு சேல்ஸ்மேன்லாம் இப்ப இது பண்ணிக்கும் போது இமேஜின் யுவர் செல்ஃப் நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஐ திங்க் தேங்க்யூ சார். உங்களோட இனிஷியல் டேஸ்ல நீங்க கிளினிக் ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காலகட்டத்துல எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இனிஷியல் டேஸை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணீங்க, அதுல இருந்து எப்படி அதை பத்தி? இனிஷியல் டேஸ் வெரி டஃப். அன்னைக்கெல்லாம் நான் சொல்லுவேன், we don't have a streak retinoscope-லாம் இல்ல பாத்தீங்கன்னா. அண்ட் ஐ ஹேட் மேனேஜ் வித் ஸ்பாட் ரெட்டினோஸ்கோப்லாம் பண்ணிருப்போம். பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும், ஃபுல் லைட் இருக்கும், அதுல உட்காந்துட்டு பண்றதெல்லாம் ரொம்ப என்னடா நம்ம லைஃப் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற பயந்து போன காலம்லாம் உண்டு. 100 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கேம்ப்ல போனாக்கா அவங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது பட் இட் பிகேம் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எல்லாருக்கும் ஒரு ஆட்டோ ரெஃப்ளெக்ட் பாக்ஸ் கிடைச்சது, சிம்பிளா உட்காந்து தட்டினோடனே பிரிஸ்கிரிப்ஷன் வந்தது. தென் வெரி சிம்பிளிஃபைட். பட் தட்ஸ் ஹவ் தி வேர் ரிஸ்க் ஸ்டார்டட் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம். யார் வேணா இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், யார் வேணா பவர் எடுக்கலாம், யார் வேணா கரெக்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமோ இல்லையோ ஆட்டோ ரெஃப்ராக்டர் பிரிஸ்கிரிப்ஷனா கொடுத்துடலான்ற மாதிரிலாம். ஸோ சேலஞ்சஸ் வாஸ் லைக் திஸ். இந்த மாதிரி அன்ஸ்கில்டு பீப்புளும் நம்மளும் 2 பேரையும் இது பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வருது. This was the time like when we were not recognized and it was looked upon little low.
ஸோ அதுல நம்ம வந்து சேலஞ்சஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வர்றதுன்னா கொஞ்சம், ஏன்னா பிகாஸ் ஒரு ஆப்டோமெட்ரி விட நீங்க ஆப்டிக்கல் செட்டப்ல போனீங்கன்னா செல்லிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாயிடும். யார் நல்லா சேல் பண்றாங்க, யார் பிசினஸ் பண்றாங்க, ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கே தவிர பிரிஸ்கிரிப்ஷன் வந்து ஆர்டர் ஃபேக்ட் கொடுக்க போது என்ன. ஸோ தட் இஸ் ஹவ் வி காட் டிசீவ். ஒரு ஆர்டர் ஃபேக்ட் இல்லைன்னாக்கா ரெட்னாஸ்கோப் பண்ண முடியுமானா எத்தனை பேர் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ இட் மேட் த ப்ரொஃபஷன் ஈஸி, பட் இட் காம்ப்ளிகேட்டட் த லைஃப் ஆஃப் அன் ஆப்டோமெட்ரிஸ்ட். ஸோ நம்மளுடைய வெரி பேசிக் இதுவே வந்து எசென்சியலே வந்து கொஸ்டின் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் தேவையா தேவையில்லையான்னு கேள்வி கேட்கறது வந்து காரணமே தேர் இஸ் நோ ஸ்ட்ரீக் ரெட்னாஸ்கோபி தேவையில்லை, ஆர்டர் எஃபெக்ட் பண்ணுதுன்றது தான். இஃப் தட் இஸ் த கேஸ் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் 10 லென்ஸை போட்டு ட்ரை பண்ணி ஒரு ஆஸ்டிக்மேட்டிசம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி எடுத்துட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் பை ஆப்டோமெட்ரி ஸ்டார்டட். பட் அது மட்டுமே ஆப்டோமெட்ரிஸ்ட் கிடையாது தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் நாட் தட் அலோன். வெறும் ரிஃப்ராக்ஷன் மட்டுமே கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் விச் யூ ஹேவ் டு புட் இன்டு இட். ஸோ தட் இஸ் வை ஐ கீப் சேயிங், நீங்க வந்து கிளினிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. யூ நோ அபவுட் டிசீசஸ், யூ நோ அபவுட் த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், என்னென்ன இருக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பட் யூ கீப் யூர் ஹேண்ட்ஸ் டைட் பிகாஸ் இட்ஸ் நாட் யுவர் டர்ன். வெயிட் ஃபார் யுவர் டர்ன் அண்ட் அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். அகைன் அதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், அப்ஸ்கில். ஏன்னா இது மட்டும்தான் உங்களை வந்து இட் கேன் டேக் யூ அண்ட் தேர் வில் பி a time for you. அண்ட் டெஃபினெட்லி ஆப்டோமெட்ரிஸ்ட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து நான் சொல்றேன்னா யூ காட் லாட் ஆஃப் ஸ்கோப், plenty of scope. அப்படி நான் சொல்ல வேணா மறக்கலாமே தவிர அது இல்லைன்றது மட்டும் கிடையாது. லாட் ஆஃப் திங்ஸ் விச் யூ கிளோகோமா பேஷண்ட் பார்க்கலாம். பிகாஸ் நார்மலி என்ன, நீங்க நிறைய பேர் நீங்க டாக்டர் ரெஃபர் பண்ணாலும் போக மாட்டேங்க. ஸோ தட் இஸ் த பிளேஸ் வேர் த பேஷண்ட் இஸ் பீன் இல்லையா. இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் வாண்ட் சென்ட் த பேஷண்ட், வி சென்ட் த பேஷண்ட்ஸ் டு டாக்டர், பட் தே டோன்ட் டேக் இட் சீரியஸ். அப்போ அந்த டயக்னோஸ்டிக் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்து, உங்ககிட்ட அந்த எக்யூப்மெண்ட் இருந்து ஒரு ப்ரெஷர் செக் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர். ஒன்றும் இல்லை, ஒரு இது செக் பண்ணுவேன், அட்லீஸ்ட் யூ கேன் ஹேவ் இது பண்ணலாம், பால்பேஷன் பண்ணி பார்க்கலாம், அட்லீஸ்ட் யூ கேன் see it. So that is a small skill which you need. So by practice you can gain that. So it's a stone மாதிரி இருக்கா, என்ன மாதிரி இருக்கு. So this is all like small things which you have to do. Probably நம்ம ஸ்கூல்ஸும் வந்து நம்ம பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். If this is not available, how you can do this? If this is not available, how you can do this? So minimal, when you go to a seat, you take a seat of optometrist, you should be able to do this. So அப்போ உங்களுடைய ஸ்கில்ஸ் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா it will be more better. ஸோ எனக்கு தெரியாது, நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன், என்னுடைய பவுண்டரி இதுதான், எனக்கு இது மட்டும் தான், டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர்செல்ஃப். பிகாஸ் நாட் எவ்ரிவன் ஹஸ் காட் லைக் டெர்ஷியரி கேஸ்ல போய் சென்டர்ல போயிட்டு நான் எல்பிஏ மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு கான்டாக்ட் லென்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியாது. பிரைவேட் ப்ராக்டிஸ் வந்தீங்கன்னா யூ ஷுட் பி மாஸ்டர் ஆஃப் ஆல், எல்லாத்தையும் நீங்க பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும். ஸோ கெட் தட் எக்ஸ்போஷர். அதனால அகெயின் ஐ இன்சிஸ்ட், முடிச்ச உடனே ஒர்க் ஃபார் 2 years in an institution where you can learn everything. அதுக்கப்புறமா ஸ்டெப் அவுட். வித்தவுட் தட் இஃப் யூ ஸ்டெப் அவுட், எங்க அப்பா கிட்ட பைசா இருக்கு, எனக்கு somebody will loan money, somebody will give, நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா you cannot end up with every patient because that is very difficult and it will be very hard way of learning things. It's not that you won't learn, ரொம்ப hard way of learning. This will be more easy if you are with attached with the institution. And one more thing I would say, like more dignified way, if you are attached with an academic institution, நீங்க private practice, it's much easier than starting on your own. Because from scratch, because doctors பாத்தீங்கன்னா they take 45 years, almost middle age தான் வந்து private practice வந்து enter ஆறாங்க. ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல பார்த்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சவொடனே they have to do senior residency, அது முடிச்ச அப்புறம் டிஓ பண்றாங்க, அதுக்கப்புறம் again they have to do some fellowship, again they have to do post graduation. By the time it becomes 40-45 years கிட்ட ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 years 3 years, ஸோ they have to continuously பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர்லயே இருக்காங்க. ஸோ வெளியே வரும்போது they have got lot of acquaintance, like நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றது ஈஸியா இருக்கு. நீங்க ஒரு 21 yearsல ஆப்டோமெட்ரி முடிச்சுட்டு நீங்க அதே நான் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 45 yearsல ஒரு எக்ஸ்போஷர் ஒரு டாக்டர் இருக்கும், நீங்க 21 இருக்கும், 2 பேரும் எக்ஸ்பெக்டேஷன் சேம். நானும் உங்களுக்கு எது போட்டு கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு ஆர்டர் ஃபேக்டர் இருக்கு, உங்களுக்கு கிளினிக் தேவையானதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு ஃப்ரேம் ஸ்டாக் இருக்கு, உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பிளேஸ்ல இருக்கீங்க, உங்க ப்ராக்டிஸ் ஜேன்னு வரணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ நீட் டு க்ரோ மென்டலி அண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த இது வரதுக்கு யூ ஷுட் கிவ் தட் டைம். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன் யூ ஷுட் எக்ஸ்போஸ் யுவர்செல்ஃப். அது அண்ட் அகைன் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா சோஷியலி யூ ஹேவ் டு ஹேவ் சம் லிட்டில் மோர். நான் எத்திக்ஸ் நான் சொன்னது காரணம் பிகாஸ் யூ ஹேவ் டு பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். மற்றவங்க பண்றான்றதுக்காக நம்ம பண்ண முடியாது, பட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை சர்டன் திங்ஸ், லொகேஷனு. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டு பண்ணும்போது யூ பிகம் மோர் சக்சஸ். அதர்வைஸ் டோன்ட் பிகம் லைக் எனக்கு ஃப்ரேம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நம்ம பார்க்கறது தான் பேஷண்ட் பார்க்கறோம். இண்டஸ்ட்ரி டசன்ட் see us. நம்மள வந்து அவங்க ஒரு சேல்ஸ்மேனா தான் பாக்குறாங்க.
For contact lens industry, they want to sell in volumes. For spectacle industry, they want to sell spectacles in volumes. Frames, they want in volumes. So they want to be a super salesman. So if you are lucky, okay, உங்களுக்கு கீழ ஒரு டீம் இருக்கு அப்படினா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இண்டஸ்ட்ரி ஆர் ஆப்டோமெட்ரிஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கிள் தான். So there are a lot of worldwide பாத்தீங்கன்னாலே there are a lot of people single optometrists, like whole store single staff optometrists. ஒரே ஒரு person தான் they handle the whole store because அந்த எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றது டேக் ஹோம் salary எல்லாம் பார்க்கும்போது it is becoming much lesser. அதனால it is not something new. Independent practiceல வந்து நிறைய பேர் there is single. So that is why I keep saying ஒரு ஜாயிண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் மோர் ஹெல்த்தி. அட்லீஸ்ட் இப்போ டென்டிஸ்ட்லாம் நான் பார்க்குறேன். ஸோ தே கீப் ஷேரிங் தேர் இது. ஸோ அப்போ பேஷண்ட் அந்த ப்ராஃபிட் ஷேரிங் இதில் இருக்கு, நமக்கும் பண்ண முடியும். லைக் ஸ்க்ளீர் லென்ஸ் பண்ணலாம். ஸ்க்ளீர் லென்ஸ் பண்ணலாம், யூ கேன் கிவ் ரெஃபரன்ஸ், யூ கேன் டூ இட் ஆன் யுவர் பிளேஸ். அண்ட் தென் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் நாங்கள் ரோஸ் கே லென்ஸ் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் கிளினிக்ல மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே வச்சுக்கிறேன்னா இன்னொருத்தர் டியூஸ்டே, Thursday, Saturdays வச்சுக்கலாம். So you can rotate it. It's only like a box of lenses. You can share this one. So இந்த மாதிரி சின்ன சின்ன things and you have to put little bit of innovation. நான் என்ன சொன்னா இந்த equipments ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இப்பெல்லாம் வந்து every phone has got a camera. So put your mind into it. So இந்த கேமரா எப்படி பெட்டரா யூட்டிலைஸ் பண்ண முடியும், உங்க போட்டோ பிக்சர் எடுத்துக்கலாம். So you have a record of it and you can share with somebody else, ask for opinion. இந்த patient well managed ன்னு சொல்றேன், அந்த சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கெரட்டோமெட்ரி ரீடிங், இப்போ ஒரு கார்னியா பாக்குறீங்க, சஸ்பீஷியஸா இருக்கு, இதுக்கு என்ன டயமீட்டர் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ண, ஸோ ஸ்மால் பிக்சர் எடுக்கலாம். See, this is all like small things you have to put your mind. So there is lot of என்ன சொல்றது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் you can take out. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றது வந்து அந்த காலத்துல வந்து இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க தனியா பண்ணும்போது இண்டிவிஜுவல், நான் பாத்தீங்கன்னா I rarely had an opportunity work with a fellow optometrist. ஸோ இண்டிபெண்டா தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். பிகாஸ் யூ டோன்ட் டிசீவ் யுவர் பேஷண்ட்ஸ். பேஷண்ட்ஸ் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். ஸோ அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கரெக்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அண்ட் தென் மோர் ஓவர் லைக் யூ ஹேவ் டு என்ன சொல்றது, டேக் தெம் வெரி சின்சியர்லி. தட் இஸ் வாட் இஸ் லைக் யுவர் ப்ராக்டிஸ் பிகம்ஸ் மோர் சக்சஸ்ஃபுல் அண்ட் யூ won't have touch wood. So you'll have a better future ahead also. Thank you, sir. What factors contributes in entrepreneurial success அப்படின்னு நினைக்கிறேன்? எந்தெந்த விஷயங்கள்லாம் இருந்தா இந்த இண்டஸ்ட்ரியில பிரைவேட் பிராக்டிஸ்ல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்? See, you should have the acumen சொல்றேன், to pick right things. You should have that acumen. That is very important. ஏன்னா you cannot become fault. நான் சொல்றேன், right from ஒரு ப்ராக்டிஸ் லொகேஷன் செலெக்ஷன்ல இருந்து, மணி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து, சூசிங் எ ப்ராடக்ட்ல இருந்து, சூசிங் என் எக்யூப்மெண்ட்ல இருந்து, யூ பை ஒரு சைனீஸ் எக்யூப்மெண்ட் வாங்கின ஒரு ஆட்டோ ஃபேக்டரி ஒரு ஃபால்ட்டி பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டே இருக்கு. இட் மேக்ஸ் யூர் லைஃப் வெரி டிஃபிகல்ட் இல்லைங்களா? யூ பை அ லென்சோமீட்டர், ஒரு ஏதோ ஒரு லென்சோமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க, ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கரெக்டாகவே கொடுக்காது. பேஷண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து காப்பி பண்ண சொல்லுவாங்க, தப்பா காப்பி பண்ணுவீங்க. தட் இஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி அதனால யூ ஷுட் ஹேவ் அ ரைட் அக்யூப்மெண்ட். சூசிங் எ எக்யூப்மெண்ட் ஆகட்டும், ஒரு ப்ராக்டிஸ் லொகேஷன் எடுக்கிறது ஆகட்டும், ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், யுவர் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், திஸ் ஆல் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஷண்ட் ஸ்கில்ஸ்னு அதே மாதிரி யூ ஷுட் ஹேவ். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு பிக் த ரைட். ஸோ பேஷண்ட் இன்டர்பிரிட்டேஷன், கான்வர்சேஷன், லிசனிங் ஸ்கில்ஸ், ஸோ பேஷண்ட் என்ன சொல்ல வர்றாங்க. ஸோ திஸ் ஆல் லைக் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இருந்து புட் டுகெதர் தான் யுவர் ப்ராக்டிஸ் பிகம் மோர் சக்சஸ்ஃபுல். ஸோ வேர் இட் இஸ் லைக் அண்ட் ஒன் மோர் திங், யுவர் பாஸஸ் வாண்ட் டு பி லைக் நீங்க வந்து லிசன் பண்ணணும். ஏன்னா அவங்கள வந்து இது. So, and the right time comes, you should take the leadership. Nobody is given a leadership. Like, yeah, nobody எனக்கு வந்து நீங்க ஓகே அருள் become 15 years ஆயிடுச்சு, நீங்க போய் கடை ஓபன் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல போறது. You should wait for your time. அந்த டைம் ரைட் மொமெண்ட் வரும்போது everyone steps out of the comfort zone and starts. So once நீங்க தனியா ஸ்டார்ட் பண்ணும்போது it's not like easy because you are not writing paycheck for yourself, you have to write for everybody இல்லைங்களா? That is where the big risk starts. Until then you have been getting receiving தான். இதுக்கு அப்புறம் தான் you have to keep. ஸோ அதனால வந்து you have to have a right acumen சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து ஷார்ப்பா இருக்கும், கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். and you should be able to, and then well managed practice தான் நான் சொல்லுவேன். there is no perfect unless and otherwise you are blessed with ஒரு நீங்க வந்து you are a second generation or third generation taking in someone's practice is different. and one more thing நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியும் should evolve such a way that ஒரு practice transfer
and practice acquisition. இதெல்லாம் வந்து ஈஸியா நடக்கிற மாதிரி we should also have a negotiation skills. இதெல்லாம் நமக்கு வேணும். So this all you have to beautiful. It's a wonderful profession, but it is like nurturing actually. It is taking its shape. It is taking its own shape. And India மாதிரி ஒரு கண்ட்ரிக்குள்ள பாத்தீங்கன்னா like we have all different leaps and bounds, different இதுதான் இருக்கு. So இதுக்குள்ளார இந்த ப்ரொஃபஷன் வந்து it's not recognized. நான் 94ல பாத்தீங்கன்னா ஷார்ஜால I had my license. இன்னைக்கு 2022ல still the government has not given a license for us. இல்லையா? So we have a private bodies which is giving us, but government bodyயா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரல. So அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா it's too late actually. பாத்தீங்கன்னா by the time நான் ஒரு 15 years இங்க வந்து இன்னும் வரல. நான் அதுக்கு முன்னாடி 15 years I was holding it. So that is something surprising factor. பாத்தீங்கன்னா என்னன்னா அவேர்னஸ் இல்ல. And small things I keep telling agent like நம்ம லைசென்சிங் சொல்றேன், இந்த மாதிரி உங்களோட லைசென்ஸ்ல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கீங்க, ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பிகாஸ் ஆஃப் புவர் விஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நமக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வரல, லீகல் வியூஸ்ல வரவே இல்லை. ஸோ அதனால எல்லாமே டேக்கன் ஃபார் கிராண்டட். ஸோ பீப்புள் நல்ல விஷயம் இருக்கும். I've seen so many people driving with one eye, and there are people driving with 618 vision. There are people driving with 636 vision. So இவங்கெல்லாம் வந்து ரிஸ்க் டு தி சொசைட்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா. ஸோ அப்ப இவங்களுக்கு கொடுத்துருக்க லைசன்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. லைட் மோட்டார் வெஹிக்கிளா, ஹெவி மோட்டார் வெஹிக்கிளா, அவங்க என்ன ஓட்டுவாங்க எதுவுமே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் வேர் வி ஹேவ் டு அலர்ட். இது யார் அலர்ட் பண்ணுவாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்ம கண்ட்ரில இதுதான் ப்ராப்ளம். ஸோ எவ்ரிதிங் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஸோ தட் இஸ் சம்வேர் லைக் நமக்கு ஒரு when you become a socially responsible, உங்களுக்கு it feels like little bit difficult. என்னடா இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு. So this is something which is very important. அதனால சொல்றேன். So license அதனால சொல்றேன், you have to recognize a profession. Mercedes Benz வச்சிருந்தாலும் உங்க டிரைவர் நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, மாத்தணும். You should have the இல்லையா? So that is where I keep saying this part, because optometrist வந்து this is a profession. You can deny its profession growth actually. If you're denying its growth naka, and the society contribution, you're stopping it. So indikum baby professional there are, I've seen 1904 liye there are optometric council, the optician council na வந்து US la irundhirukku. In fact na adha solra recent ah பேசல, 15 years back வரலும் பாத்தீனாக்கா even UK ல வந்து it was like a general optical council, ophthalmic optician சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வேர்டே காணாம போயிடுச்சு. there is no ophthalmic optician. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ophthalmic optician வேர்டு? இல்லைங்க சார் கேட்டது இல்லைங்க சார். யூகேல வந்து they used to give licenses ophthalmic optician 15 years back வரலும் பாத்தீங்கன்னா they don't call as optometrist. suddenly அந்த வேர்டு காணாமே போயிடுச்சு. so basically பாத்தீங்கன்னா in fact வந்து more prestigious magazine பண்ணா optician ஒரு magazine இருந்துச்சு. so இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து so we are becoming more and more. so அப்ப the sudden change ன்னு சொல்ல மாட்டாங்க, it's a gradual change தான். so it bit slow for us actually. so நமக்கு அந்த slow தான் வந்து it's becoming a little difficult thing for us. and but recognition is important. இன்னைக்கு வந்து ஒரு 20 years முன்னாடி இருந்த மாதிரி few institutions மட்டும் கிடையாது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பார்த்தா ஒரு 10 இடத்துல optometrist colleges இருக்கு. சென்னையில பார்த்தா ஒரு 15-20 இடத்துல இருக்கு. so தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா there are so many. so optometry ஓட production வந்து it has become more and more. so அப்போ we have more responsibility to இத வந்து லைசென்சிங் பண்ணி and ப்ராப்பரா என்ஷூர் பண்ணி கொடுத்தாதான் we'll get quality. அந்த குவாலிட்டி எப்படி வரணும்னு ஐ திங்க் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், ஐ வாண்ட் them to come like optometric physician. like you should be able to detect and diagnose, treat வேண்டாம், we wait, but at least detect, diagnose and refer. so இந்த ஸ்டேஜ்ல இருந்தாலே போதும்னு சொல்லுங்க. ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீட் பண்றதுக்கு ஈவன் ஃபார் மெடிசன் let them come to you தான் சொல்லுங்க. நீங்க எதுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் கியூல நின்று ஒரு இந்த டிராப்ஸ் வாங்குறது நிற்பானே, ஒரு கிளக்கோமா டிராப்ஸ்க்கு நீங்க பேஷண்ட்டுக்கு வயசான பக்கத்து வீட்டு தாத்தாக்கோ பாட்டிக்கோ வாங்கம்மான்னு கூப்பிட்டு கடையில உட்கார வச்சு காலையில வாங்க இல்ல ஈவினிங் வாங்க, நான் போறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு மருந்து கண்ணில் போட்டு போறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அவங்க பேஷண்ட் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து யார் பண்ணுவாங்க? there are people with nobody do that. so அந்த மாதிரி so அப்ப உங்க இதுல கிளினிக்ஸ்ல வந்து சேஃபா ஒரு கவுண்டர் வச்சு or you have a small fridge, keep only I so அப்போ ஒரு பிளஸ் சைன் போடுங்க. so this will give you a value to your practice. so this will show that you are qualified person. so until otherwise what will happen பாத்தீங்கன்னா இப்ப மெடிக்கல் ஷாப்ல செல் பண்றாங்க இல்லையா,
nobody complains that. And one thing is that you should be ethical. So நம்ம வந்து அதை prescribe பண்ணக்கூடாது அந்த right. But I think many of us we don't do it. Not many, most of them don't do it. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்றாங்கன்னா we can't do it. That is there in every part of the industry, everywhere it's there. But majority of them don't do it. So அந்த ethical இதோட நீங்க பண்ணும்போது patient is benefited and we can send back to the doctors and mutually நம்ம வந்து will be in the இது. So we are everyone comes into that ஒரு firewall குள்ள வந்துரும். அந்த firewall குள்ள இருக்கும்போது responsibility we carry. With the responsibility, growth is more. இல்லைங்களா? Why every profession has got a governing council எல்லாமே இருக்குன்னா with responsibility only growth will come. Without responsibility you cannot have growth. So நான் எதுக்கு லைசென்ஸ் கேக்குறேன்னா because the responsibility, you give them the responsibility, the growth definitely. And then mutual sharing. Patient வந்து நீ கண்ணாடி வேணுமா வேண்டாம், you can, doctors can make money in so many ways. ஒரு ஆப்டிகல் ஷாப் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. That's what I say. So they can send the patient to you. We can send them for surgeries. இது என்ன ரெண்டுமே நீங்க இதுக்கு அனுப்பாதனால இவங்க இதுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. That's what happens, right? ஒரு கேட்ராக்ட் பேஷண்ட் நீங்க எங்க போனாங்க, இந்த ஹாஸ்பிடல் போங்க, அந்த ஹாஸ்பிடல் போங்க, முடிஞ்சு போச்சு. You lost everything. Correct? நீங்க இதே இந்த டாக்டர் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா you would have got a cataract patient for him. You got two eyes actually. இல்லைங்களா? One after other you could have done it. So இங்க என்ன ஆச்சு, you for a spectacle இதுக்காக வேண்டி you just try to hold your business 300 400 rupees 500 rupees 1000 rupees. That's a small profit. Any business has takes money for it. 10 ரூபாய் வைக்கிற தக்காளி கூட பார்த்தா 5 ரூபாய் மார்ஜின் இருக்கு. சோ கண்ணாடிக்கு வந்து மார்ஜினே இல்லாம பண்றதுக்கு nobody is like என்ன சொல்றது, கர்ணன் கிடையாது. Nobody has come with own pocket money வச்சுக்கிட்டு கண்ணாடி எடுத்து ஃப்ரீயா கொடுக்க முடியாது. Because this is only place, we have only 4 products to sell this. We have frame, lenses, contact lenses and probably some accessories which are sunglasses. இவ்வளவுதான் நமக்கு செல் பண்ண முடியும். உங்களுக்கு கிளாத் கிடையாது, கேஸ் கிடையாது, எதுக்குமே கிடையாது. So how do you make money out of it? And you don't have to charge for consultation. Because I think the முதல்ல பாத்தீங்கன்னா இந்த UK optometrists சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க எப்படி ஃப்ரீயா செக் பண்ணீங்க, ஃப்ரீயா செக் all this specs Vision Express இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கண்ணாடி அவங்க இதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. UK based இதுதான். They only say that we have free eye test. They only popularized in India free eye test. So அதுக்கு முன்னாடி கூட 10 ரூபாய் 30 ரூபாய் சார்ஜ் பண்றோம். Even I started when we started doing in that, those days we charged 25 rupees 1990 ல. In Lawrence we used to charge 50 rupees for eye check. இன்னைக்கும் அதே 50 rupees 100 rupees அதுக்கு you don't have to free testங்கனாக்கா. So it's not correct. So we are not grown. And recently I was saying, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப UK US and again Canada எல்லாம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து எல்லாம் பாத்தீங்கன்னா where there's insurance cover for eye test actually. So government is giving money for the examiner, for an optometrist to have your eyes checked. So they are fighting that this amount is very small because our investigation equipments are gone expensive. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க OCT வாங்கினாலோ இல்ல ஆட்டோ ரெஃப்ராக்டர் வாங்கினாலோ இல்ல ஒரு myopia master வாங்கினாலோ it should be from your pocket. How do you generate the money? And since you don't have a license or anything, no banks will lend you money. So that is where the biggest difficulty is there. Private practice குள்ள எல்லாரும் இது பண்ணா how many of them will carry that money? Luckily நமக்கு அது தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நெட்வொர்க் challenges இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்டக் ஆகுது நடுவுல. Okay, now it's okay. Yeah, now it's better, sir. So அதனால since we don't have a bigger student load அந்த மாதிரி optometric, but otherwise also setting a practice is not that easy. So basically நான் அதான் சொல்றேன், you buy all the setup பண்ணி முடிச்சிட்டு உங்க equipments go for loan. Like say buying an auto refractor, buying a lensometer, அதெல்லாம் வந்து லோன்ல, because you can tell them this will generate money. Your table, chair, this will not generate money. Your fittings will not generate money. But you are a light, whereas நீங்க அந்த மாதிரி equipments இது வந்து you can give them a proper ஒரு document மாதிரி கொடுத்து you can tell them this. So this is how it can help. And then there should be industry which should be supportive. So establish பண்றதுக்கு, like even I would say like there should be like even from optometry also, or maybe from optical industry, for optical shop setup பண்ணனா there should be some team. Okay, I'll find a space for you. For optical shop எப்படி செட் பண்றது, என்ன மாதிரி இது இருக்கும், so what kind of investment is required, and is this practice location is viable.
will this be successful? Is this city or town is having enough population? What kind of customers you want to sell to? So in the awareness எல்லாம் வேணும். இது எல்லாமே இல்லாம இருந்து ஓபன் பண்றவங்க தான் flop. That's what I find. So generally speaking, when you don't have a clarity about what you are doing, otherwise most of them will be successful. And apart from that, you should upgrade your skill. When you want to introduce பண்ணணும், you should introduce like in your practice, like for 5 years difference காமிச்சிருக்கும். In fact, many of us we don't do it. It's not that this, probably it's an advice, piece of advice தான் சொல்றேன், which I should also take. For 5 years once வந்து ஏதாவது you should have, or which should be an addition to it, which should be an like revenue generating. Because every hospital does. In fact பாத்தீங்கன்னா ஒரு 3 yearsலயாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுக்கணும்னு பார்க்கணும். நமக்கு பாத்தீங்கன்னா it is becoming like successfully வந்து ரன் பண்றதே சக்சஸா இருக்கு. Is your practice viable அப்படின்னா இட்ஸ் ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டா போகுது சார், அதுவே பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் இட்ஸ் லைக் வாட் டு கால், உங்களுக்கு வந்து நீங்க இது ஆப்டிக்கல் ஷாப் பார்த்து ட்ரெடிஷனல் இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து we don't sell anything apart from இது மட்டும் தான். We don't have an ice cream counter, we don't have a popcorn machine, or we don't have an இதெல்லாம் பண்ணீங்கன்னா it dissolves the seriousness of the business. So what I would recommend is like this is இதுவே ஒரு நல்லதுதான், பட் you have a proper location. So without எப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா when you don't take a right location, அதனால put more interest in choosing a location and preferably go for a ground floor, don't go for a first floor, because many of them they don't do well in India, especially first floor la பண்ணு. Thank you sir. நம்ம இந்த இத்தனை வருஷம் ஜர்னில மோஸ்ட் டிஃபைனிங் மூமெண்ட், நான் இந்த நாள் மறக்கவே மாட்டேன் என்னோட பிராக்டிஸ்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். So basically this we all be like when you do see every patient will give the same treatment, but recognition comes with few patients only. So that is a life changing moment for them. So that recognition becomes நம்ம மைண்ட்ல வந்து நமக்கு ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கும் பாருங்க. So there are very appreciation சொல்ல, நீங்க எப்பவுமே வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு யோசிக்காதீங்க, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான யோசிங்க, பட் அப்ரிஷியேட் பண்றதுக்கு பி ஓபன் டு இட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு அப்ரிஷியேட் பண்ண பேஷன்ஸ் வெரி ஃபியூவா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் தான் லைக் வி கேன் செரிஷ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். அதனால வந்து அபார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஆல் டெசிஷன்ஸ் இட் டேக்ஸ் இட், அதான் சொன்னேன், இட்ஸ் லைக் volatile, we take it from one place to another place. So starting this place or landing in Gulf or leaving Gulf, everything would have been life changing for us. And of course graduating optometry, that is what. Thank you sir. In the pandemic as an optometrist ஒரு private practice உங்களுக்கு கத்து கொடுத்த விஷயங்கள்? See, this pandemic பொறுத்தவரையிலும் what I would take is like it's a tough situation for an optometrist, because and one more thing, it brought closer to certain patients also, because they trusted more you than any other thing, because they felt you are more safer. Or there are many of my patients like hospital போறது கூட பயந்தாங்க. They felt that we are more safe because we are less actually like it was like a more clean situation நம்ம வச்சிருந்தோம், and patients it was more accessible. They could walk into our store and walk out without meeting many people, so that way it was very safer for them. And apart from that பாத்தீங்கன்னா like we did some wonders also, like சிலருக்குலாம் வந்து சேலஞ்சிங்கா வந்து அந்த நேரத்துல கண்ணாடி இல்லாம கண்ணாடி இருக்கு உடஞ்சிடுச்சு, எமர்ஜென்சிஸ், ஈவன் சர்ஜரிக்கு தியேட்டர்ல எடுத்து போய் கொடுக்கறது, அண்ட் தென் பாத்தீங்கன்னாக்கா டிரைவ் பண்ணணும், நெக்ஸ்ட் டே எனக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வி மேனேஜ் த சிச்சுவேஷன். எமர்ஜென்சிஸ்க்கு ஷட்டரை திறந்து கண்ணாடியை பண்ணி கொடுத்து ரீடிங் கிளாஸ் இல்லாம படிக்க முடியாது. ஸோ வி மேனேஜ் இட். இட்ஸ் ஆல் லைக் கான்டாக்ட் லென்சஸ் வேணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். வி மீட் அவுட் லைக் நிறைய சேலஞ்சிங் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். பட் ப்ராப்ளி வி நாட் ஹவ் மேட் மணி லைக் அதர் இண்டஸ்ட்ரி. லைக் இந்த ஹெல்த் கேர்ல மற்றவங்க எல்லாம் பண்ண மாதிரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், because this was not a money making situation for us. Like for example, I think like any other industry, என்ன வேணா கப்பன் சாசர் விற்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா they started selling mask. So நம்ம பார்த்தோம்னா we have been keeping very close, only இது மட்டும் தான் பண்ணுவோன்றது. So probably we have to open our minds.
So somewhere we should feel that we are inside the health care குள்ள இருக்குன்றது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா we are majority of the time we feel that we are away somewhere, like நம்ம சொல்ற திரிசங்கு சொர்க்க மாதிரி தனியா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றோம். இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா, so we have not realized that our own important and society also is not given the due credit. So அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, so we are like just somewhere லாஸ்ட்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ our potential நமக்கு தெரியல, நம்ம என்ன பண்ண முடியுமோ யாருக்கும் காமிச்சு கொடுக்கல, and nobody has told us what you can do. ஸோ ஒரு மாதிரி ஒரு இட்ஸ் லைக் a journey with no இதுன்ற மாதிரி தான் இருக்கு. So each whoever is identifying it, they are safe. அதனால நான் இன்னைக்கு சொல்லுவேன், self care is the best care. So because if you cannot take yourself care, nobody will take care. So you should be like identify பண்ணனும், அந்த கரெக்டான இதை ஐடென்டிஃபை பண்ண. நீங்க சொன்ன முதல்ல சொன்ன அக்யூமென்ட் தான், you have to have it correct thing, identify yourself, and you should pitch yourself in a correct way, and you should progress in the right way, because there is no mistakes. Once if that is there, nobody will lift it, because this is again ஒரு என்ன சொல்றது, well defined path இல்ல. Dentist well defined path இல்ல. Physiotherapists வந்து இன்னைக்கு அவங்களுக்கு there is a case going on saying doctors போடக்கூடாதுனாலும் still I see physiotherapy டாக்டர்னு கூப்பிட்டுக்கிறாங்க. Whereas optometrists, we have not come from any optical shop ல இருந்து வரல. Everyone comes from an institution. But இவங்களுக்கு ரெகனைசேஷன் கொடுக்கறது என்ன ப்ராப்ளம் தெரியுது, because they also we also and இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இது இருக்கு, ஸ்பெக்டக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும், and then you can increase your knowledge. But அத வந்து நீங்க stunted growth னு சொல்றாங்க. stunted growth கொடுக்கிறதுனால I don't think anybody is benefited. If you don't give them the correct opportunity to grow, it's like எங்க ஊர்ல இருக்கோம்னா 4 அடி தான் இருக்கணும், I don't want them to grow more than 4 feet, because எங்க வீடு எல்லாம் 5 அடி தான் நான் கட்டி வச்சிருக்கேன்ற மாதிரி தான் இருக்கு. So that is what I feel. If you don't give a growth to optometrists, I feel like என்னன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டி, எங்களுக்கு வந்து optometrists நாங்க இப்படி தான் இந்தியால வச்சிருக்கோம், we are very happy about it. They cannot prescribe, they cannot diagnose, they cannot detect, their knowledge is very limited, and we are happy about it. So that is not fair, because everyone is losing. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த இதுதான் எனக்கு தெரிஞ்சு வேணும். And then I would say like it is mutually நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணாம இருங்க, ஏக்கலைவ மாதிரி இருங்க, விரல் போனா கூட பரவாயில்ல, கத்துக்கோங்கன்றாங்க. Don't lose, like don't worry about losing a finger, but don't stop learning. So that should be the என்னோட எதுவா சொல்லணும், கத்துக்கோங்க. Don't stop learning, கத்துக்கோங்க. You learn everything, but don't practice. Thank you, sir. Thank you. Who inspires you? Who inspires you, sir? Actually, எவ்வளவு அடிகள், எவ்வளவு வலிகள், எவ்வளவு மாற்றங்கள், ஒரு ஒரு பெரிய சர்க்கிள்ல இந்த 32 இயர்ஸ்ல ஒரு ஒரு நாட்களும் வந்து அவ்வளவு பெரிய படிப்பினைகளை கத்து கொடுத்திருக்கு. இதெல்லாம் உள்ள இருந்து ஒரு விரக்தி வராம உங்களை ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே உங்களை துரத்திக்கிட்டே இருந்தது இல்ல, அந்த இன்ஸ்பிரேஷனை பத்தி சார். As I said, self help தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளே உயர்த்திக்க ட்ரை பண்ணணும். And then what it happened, like பாத்தீங்கன்னா I think association with OATN given me a lot of எனக்கு பாத்தீங்கன்னா I benefited தான் சொல்றேன். I don't know how I have benefited OATN, but I benefited from OATN. So I've seen a lot of people in fact எனக்கு இந்த optometry வேர்டே மேஜிக்கா தான் ரொம்ப நாள் தெரியும். ஸோ ஒரு பிரிண்ட்ல பார்த்தா சந்தோஷப்படுவேன், ஒரு நியூஸ்ல பார்த்தா சந்தோஷப்படுவேன், ஒரு மேகசின்ல பார்த்தா சந்தோஷப்படுவேன், அப்படிதான் இருந்தது. பிகாஸ் தோஸ் டேஸ் இட் வாஸ் நாட் தேர். as you asked, 32 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்டிக்கல் ஷாப் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்க்கு நியூஸ் பேப்பர் ஆடு கூட இருக்காது. இன்னைக்கு டிவியை திறந்தீங்கன்னாக்கா ஆப்டிகல்ஸ் பத்தி ஒரு ஆடு வருது. அட்லீஸ்ட் somebody is talking about industry, even if you don't, இல்லைங்களா? ஸோ தட் இட் செல்ஃப் ஒரு growth தான் நான் பார்க்கறேன். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் எவ்ரிதிங் இன்ஸ்பயர்ஸ் மீ இன் a nice way. இதுக்குள்ள இது நம்ம இப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணிருக்கலாமே. ஸோ தட் கீப்ஸ் மீ, தட் இஸ் த ஃபயர் விச் கீப்ஸ் மீ லைக் இன்னைக்கும் கொஞ்சம் இன்பவுண்டா இருக்கிறதுக்கு காரணம்
otherwise I would become little more little outdated கூட இருந்திருக்கலாம். So I feel like this is how it is, like you have to connect, seriously connect with everybody, and this is like a profession which is evolving, and there is all and no retirement for us until otherwise you want to stop. So anala you should wait for your time, and there seriously speaking there is learning is there a lot, and then not like before, as I said, you வெறும் ரெட்டினாஸ்கோப்ல காலெல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா you have to do so many things, and then நமக்கு பாத்தீங்க ப்ரெடிசஸ் நிறைய பேருக்கு சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது இன்னும் அந்த எனர்ஜி வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கணும். So that is where it is like. And one more thing, there are people coming upcoming also, அவங்க பார்த்தா இன்னும் எனர்ஜியோட இருக்காங்க. அப்ப நம்ம அவங்க கூட ஓடுறதுக்கு நமக்கு எனர்ஜியை கேரி பண்ணிக்கணும். either way it is, your followers and your like go ரெண்டு பேருமே இந்த இண்டஸ்ட்ரியோட ஜர்னி இல்ல அப்படின்னா அருள் சார் என்ன பண்ணிருப்பாங்க? வாட் இஃப் நாட் ஆப்டோமெட்ரிக்? I can't think. It was clueless because basically I never thought like one thing I wanted, healthcare industry இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு மெடிசன் பண்ணுவேனான்னு தெரியாது, இல்ல பிசியோதெரபி பண்ணுவேனான்னு தெரியாது, பட் I wanted to be in healthcare industry. எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. Somewhere or other I thought I should be in this industry. So some optometry வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா I started liking it. ஒரு ஃபர்ஸ்ட் 1 year எனக்கு பிடிக்கல, எனக்கு ஆப்டோமெட்ரி மேல பெரிய ஒரு அஃபெக்ஷன் வரல. ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம படிக்கலனா கூட நமக்கு டிப்ளமோ கொடுத்துருவாங்க போல இருக்கு, அப்ப I have to qualify this. சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம வந்து இதை குவாலிஃபை பண்ணிக்கணும்ல. சோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணேன். Then once you start finishing it, அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு few interviews, சார் ஸ்டக் ஆயிடுச்சு சார். sorry sir, pocket. Yeah சொல்லுங்க. So அப்போ then I felt okay, we have to be little more serious. நம்மளோட profession நம்ம என்ன பண்ண முடியும். Then once you start learn, and CMC குள்ள போனதுக்கு அப்புறம் again it was like a different thing for me. அங்க போனீங்கன்னா like you have an institution bigger, a lot of and Dr. Ravi Thomas inspired me a lot. In fact that was the greatest opportunity to work with. In fact he was my good mentor too. He supported me a lot, so I owe him a lot, in fact I would say. So that's one thing. And apart from that then race, you just start somewhere and you don't have that opportunity. எனக்கு இங்க work பண்ண முடியும், நான் என்னோட பாஸ் சூஸ் பண்ண அதெல்லாம் கிடையாது. கிடைச்ச இடத்துல work பண்ணோம். We worked in different countries, so this all exposures. In the journey we enjoyed so many things. Some good moments are there and some bad moments also which we carry. So எல்லாத்தையும் தாண்டி which we came across, and finally in the optical shop நம்மளோட own start பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா you have more liberty, but are we enjoying it? Sometimes எனக்கு உள்ளே கேள்வி கேட்பேன், because நமக்கு அது full satisfying fulfilling பண்ண முடியுதானா, either financial நம்மளால பண்ண முடியாம இருக்கும், or we cannot have the right equipments இருக்கும், not right diagnostic skills இல்லாம இருக்கும். So இதுக்கெல்லாம் நமக்குள்ள அப்கிரேட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். So that is where for last few years பார்த்தா my knowledge increase பண்ண நிறைய சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். information இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கு. So this I started sharing with everyone. So that is how and then I read a lot. அதை ரீட் பண்றது ஓகே, இது நான் படிச்சது இன்னொரு படிச்சாங்கன்னு தெரியல, so let me share with some. So சமயத்துல எனக்கே தோணும், மத்தவங்க எல்லாம் படிக்காம ஒன்னும் உட்காந்துட்டு போறது, they also might read, so அவங்களும் இந்த மாதிரி ஷேர், பட் somewhere or other, so என் மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, okay let me share, so it is nothing wrong about it. So that is how I started sharing a lot of posts and other information. And sometimes I was also ஆச்சரியமா இருந்து, சிலர் வந்து இது புதுசா இருக்கே நான் பார்க்கலன்னு போது, then I felt okay somewhere or other that sparks in my vision. Actually it sparks in my vision which I capture and I want to show it up. So that's இதுல வந்து there is nothing like I know better or I want to excel or I want to be in the light or somewhere, nothing like that. I just want to share information. This information will be useful for somebody. 100 பேர் இருக்கும், ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாரு, not 90% of the students or 100% of students வந்து அதை அப்சர்வ் பண்றது, ஒரு 10% இது. ஸோ அந்த மாதிரி யாராவது 10 பேருக்கு அது இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா would have been better அப்படின்னு நினைச்சாங்கன்னா let them be அப்படின்ற மாதிரி தான்.
And I also get feedback sometimes பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஓகே இந்த புக் இதெல்லாம் வந்து லைக் நீடடா இருக்கு எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு ஐ ஆல்சோ லைக் நான் ஷேர் பண்ணா எனக்கு ஒரு இது ப்ளஷர் கிடைக்குது ஓகே நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தர் கிடைக்குது தட் இஸ் வெரி குட் இல்லைங்களா சம்வேர் ஐ இட் பி யூஸ்ஃபுல் டு another person so அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் வெரி How do you see the corporate culture, sir? see corporate culture னு வரும்போதே பாத்தீங்கன்னா like an individual falters it happens with a small circle தான் ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர்லனா it affects so many people so many levels actually it depends on the size if the corporate industry பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குன்னா the damage is even bigger so ethics ன்றது ரொம்ப important so that is where it is and then like என்னன்னா as I said everybody makes money how rightfully you makes a difference right yeah so that is what is very important corporation ரொம்ப ethically பண்ணனும் and it is industries that everyone should survive ஒரு big fish small fish eat பண்றது ஒரு பெரிய corporate culture கிடையாது you should enable other person to survive also so that is more important than anything else so that is very very important correct so அந்த ஒரு இதுதான் இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டரா பாக்குறேன் நான் ஒரு பெரிய வால்மார்ட் போட்டுட்டேன் ஊர்ல இருக்கிற யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாது ஆல் மணி எனக்கே வரணும் இல்ல நான் ஒரு .com ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்தியாவில் மொத்த கண்ணாடியை நான் தான் விற்கணும் whoever is wearing should be my glasses அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தாக்க that is not correct so ஒரு காலத்துல கார்ப்பரேட்டா இருந்தப்ப என்ன ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா people wanted to give employment to others இன்னைக்கு they want to steal the employment from others so they are slowly like becoming capitalists so they want to become like rich person with few people அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர many people with shared money தான் ரொம்ப நல்ல கான்செப்டா இருக்கும் நினைக்கிறேன் என்ன பார்த்தே இருப்பாங்க என்ன பார்க்குற பேஷண்ட் கண்டிப்பா உங்களுக்கு யாரும் கூட தெரிஞ்சிருக்காங்க so I have a mutual responsibility we all have a mutual responsibility to like serve our patients so அந்த ஒரு ethical binding and bonding வந்து important without that it's not fair so அதனால ஒரு even whichever corporate you should have that in mind so you should serve your patient people properly அதுக்கு வந்து மணி மட்டுமே கிடையாது there are in fact optical industry is nothing there are so many industries you can make more money out of it இதுல வந்து ரொம்ப ஸ்மால் தான் so only these people think என்னன்னா நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி நான் அபெக்ஸ் மாதிரி உட்கார்ந்துக்குவேன் எல்லா மணியும் என்கிட்ட வரணும்ன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர which is highly impossible you cannot carry like more than what you can do so அதனால my thing is that optometry is something is a service industry it's like every other profession and you have to do justifying job so appada you can make and apart from that it is not a money making if somebody thinks like that it's very like they've taken a wrong sense na sollu last question sir financial management நம்ம ஆப்டோமெட்ரியில கத்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் see first we should know price yourself உங்களோட ப்ராடக்ட் எப்படி பிரைஸ் பண்ணணும் and what is the like market affordability that you should know very well நீங்க ஒரு ஏரியால போறீங்க so ஒரு ஷாப்பை பிளேஸ் பண்றீங்க you should know the population of that place and you should know how much you can like sell in the market so அது வந்து தெரியும் one second thing your services unfortunately நம்ம பேஷண்ட் 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க ஐ டெஸ்ட் பண்றதுக்கு எதுக்குமே கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தனா it's very difficult it's higher the time you should charge for your services but that is like என்ன சொல்றது இன்னைக்கு இருக்க காம்படிஷன்ல நீங்க சர்வே பண்ண முடியுமான்ற சிச்சுவேஷன்ல I think it's little bleak but it should be possible that's what my feeling is like we should be able to அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா giving modern equipments but this modern equipment doesn't come in a cheap price they are FT price so the FT price நீங்க காமிச்சு நீங்க போய் பண்ண முடியுமானா it's very difficult அதனால தான் from the beginning I keep saying உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க with a small with a limited like availability sources limited sources la enna best ah panna mudiyum so based on that you do it and apart from that in the financial management la bookkeeping therinjikonga you should know like financial things
And if ever, if you are a little short of it, take advice of the right people. That is very important. Either it could be a senior, or it should be a financial consultant, or it could be an auditor, an accountant, whomever it is. But take their advice. Don't hesitate to take, because கடைசியில ப்ராப்ளம் வந்து அது உங்களுக்கு தான். Very basic essence of your survey will be difficult. அதனால never hesitate to ask someone's help. So that is very important. அதுக்கு தான் நம்ம OATN மாதிரியான குழுமம் தமிழ்நாட்டு லெவல்ல ஒரு நண்பர்களா இணைஞ்சு அதுல வந்து we can ask any helps or doubts and clarifications. My thing is that we can have a small group like pizza மாதிரி ஒரு small group, ஒரு 10 பேர் 5 பேருக்கு ஒரு we can have one mentor. This mentor can guide these people. Buddy club மாதிரி can have one small club. So that is like for 5-6 people. We have a small group. You can motivate each other. When you are up and low moments, you can motivate each other. So this is where it is like, okay, financial trouble, okay, this is all the solution. It's not that many times you need money. It's your mental strength is very important. So that is where it is. And then sometimes there are many problems with a simple solution. Only a sharing information could have solved it. That is where I say. So and the moment தான் நமக்கு ரொம்ப important. If we can do that, amazing we can do it. Amazing things we can do it together. அதுதான் நமக்கு வந்து தேவையான விஷயம். I think we are all towards one goal. எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கிறோம். அதுதான் I feel like everyone is marching towards it. அதனால என்னுடைய இது பார்த்தீங்கன்னா in 5 years down the line or 10 years timeல வந்து we will be evolving much better. இன்னைக்கு இருக்கிற situations வந்து it will not be the same. So only thing அந்த டைமுக்கு நம்மள இப்பயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சொல்லுங்க. So any right moment, it's a preparation is very important. அந்த preparation பண்ணாம எனக்கு அந்த மொமெண்ட் வரும்போது நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது இல்லைங்களா? நமக்கு ஒரு சண்டே பிரியாணிக்கு நம்ம சாட்டர்டே அன்னைக்கு நம்ம அந்த காலத்துல நாங்கெல்லாம் பார்த்தா பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓவர் நைட் உட்காந்து பூண்டு உரிப்போம். இப்ப அந்த கல்ச்சரே இல்ல. So when you want to do certain things, you should preparations to start. Without a preparation, like you cannot get it things done actually. அதனால என்னுடைய திங் என்னன்னா இப்ப இருந்தே we want to feed that அந்த மைண்ட் ஸ்கூல்ல வந்து we should அந்த லேர்னிங் should be there. அதனால சொல்ல வெறும் இப்ப நான் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பென்சிங் ஸ்கில்ஸ் பத்தியோ ரெட்டினாஸ்கோபி பத்தி நான் பேசவே மாட்டேன். காரணம் என்னன்னா தட் இஸ் யுவர் பிரெட் அண்ட் பட்டர். உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் இல்லைங்களா? இப்ப எனக்கு வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட்னும் போது இது தெரிஞ்சிருக்கணும் தான் ஐ பிலீவ். இந்த ஒரு பாயிண்ட்ல போயிட்டு எனக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிஃப்ராக்ஷன் தெரியுமா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ரிஃப்ராக்ஷன் தெரியுமா, உங்களுக்கு டியூக்ரோம் டெஸ்ட் தெரியுமா, உங்களுக்கு ஆஸ்டிக்மேட்டிக் ஃபேன் தெரியுமா நான் கேட்கவே மாட்டேன். காரணம்னா ஐ வாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஐ ஃபீல். ஸோ வாட் ஐ வாண்ட் இஸ் லைக் தேர் ஆர் அதர் பேரா ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்மெண்ட் பண்ணும். திஸ் வில் கிவ் யூ growth. ஸோ திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் டு அக்வயர். ஸோ அந்த இதை தான் நீங்க அக்வயர் பண்ணுங்க. அண்ட் அகைன் தேர் மைட் பி சம் லாப்சஸ். சில இன்ஸ்டிடியூஷன்ல கத்து கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல சில ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சில ஃபோக்கஸ் பண்ணாம இருப்பாங்க. அதை நீங்க அக்வயர் பண்ணி அதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெட்டர். அண்ட் ஃபைனான்ஸ் பொறுத்த வரையும் மணி வில் கம் டு யூ. தே டிசைட்ஸ். See, there are a lot of successful doctors and there are not many doctors like success ஆகாதவங்க இருக்காங்க. There are அதே engineering, accountant எல்லாத்துலயும் இருக்காங்க. அதனால not everybody becomes, but only thing is the passion to grow, that is where it makes difference. So ஒரே ப்ரொஃபஷன்ல ஒருத்தர் வந்து நல்லா வளர்ந்துருக்காரு, ஒருத்தர் சுமாரா இருக்காருன்னா it is only a passion. Somewhere or other you have been sleeping. அதை நீங்க சார் ஸ்டக் ஆயிடுச்சுங்க. So that is what is important. அதனால financial management பொறுத்தவரை I feel like this is it. You make a draft, very clear draft. What is the investment and returns, இதெல்லாம் பக்காவா பண்ணி வச்சுக்கிட்டு you start it with comfortable. Okay. And you don't need to have an automatic initial style. நீங்க அது தள்ளி கூட வச்சுக்கோங்க. உங்க பிளானிங்ல வந்து it could be the last ன்னு சொல்லுங்க. Auto effect should be the last. The initial investment should be other things because this takes a big money. இந்த ஆப்டோமெட்ரி அண்ட் ஆப்தமாலஜிஸ் இன்ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு நம்ம ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வச்சிருக்கீங்க சார்? எப்படி இப்ப நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன், நீ எங்களுக்கு ரெஃபர் பண்ற, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கா, ஏதாவது வே இருக்கா? ஹவு டு அதுக்கு ஏதாவது இருக்கும்? We should recognize each other. It's a big brother attitude. Ophthalmology is definitely a big brother. There is no doubt about it.
we are a small brother, and ever since younger brother will be an younger brother only. We can never become an older brother actually. So that is nowhere possible. அதை recognize பண்ணணும். First we should do that. And apart from that, your growth will be yours. இல்லையா? எனக்கு little finger நால little finger தான். Though it is connected, it is little finger. So you will have your importance. There is no this thing. So அப்படி ஒரு ஆட்டிடியூட்ல போகும்போது தான், ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட்ல போகும்போது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி you have a stunted growth. So give that importance. It's your body. After all, you are in one profession. இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் மற்றவங்க எல்லாரோட நம்ம க்ளோஸ் நெக்ஸஸ் பார்த்தோன்னா நம்ம ரிலேட் ஆகுது ஆப்டிஷியன், ஆப்தமாலஜிஸ்ட், இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணினா ஆர்த்தாப்டிக்ஸ் அப்படி ஏதாவது கொண்டு போகலாம். பட் அவங்க எல்லாம் வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ப்ராப்ளி தே ஆல் லைக் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட், இவங்க எல்லாருமே மர்ஜ் ஆகி தான் கிடக்குறாங்க. ஸோ ஆல் புட் டுகெதர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் 3 பீப்புள்ஸ். நீங்க ஆப்டிஷியன் பார்க்கும்போது இட் குட் பி லைக் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்டோமேட்டிக்ஸே ஆப்டிஷியன் சொல்லிட்டு இருந்த காலம் உண்டு. இன்னைக்கும் ஆப்டோமேட்டிக்ஸ் ஆப்டிஷியன்ல சுத்துறவங்களும் உண்டு. So this is something like you want to put them down, you say optician. You want to recognize them only in optician category because which we are doing majority of the job optician mari theriyudu. So these all things. But apart from that, what I would say is like in the information sharing with the patient referral, that could be a wonderful tool for you to do it. நீங்க ஒரு patient பாக்குறீங்க, you suspect a disease, you forward it to an ophthalmologist, you win the confidence of an ophthalmologist. That is where you have a better. You கரெக்டா பண்ணீங்க, நீங்க அந்த பேஷண்ட் கரெக்டா அனுப்பலனா and then not necessary, you don't have to create magic. இல்லைங்களா? I won't say that நீங்க ஒரு பெரிய வந்து ஒரு இத மைக்ரோ ஆன்டிசம் கண்டுபிடிச்சி நீங்க டாக்டர் ரெஃபர் பண்ணணும்லாம் தேவையில்லை. சிம்பிள் ஸ்மால் திங். You don't have to do actually. ஓவர் டூ பண்ணாதீங்க. உங்களோட லிமிட்ஸ் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும் உங்களோட இதை மாத்திரம் பண்ணிட்டு மீதி அவர்கிட்ட விடுங்க. You keep yourself and make possibility that the ophthalmologist visits your clinic one day in a week. That will do wonderful things. நீங்க ஒரு ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பிரைமரி ஐ கேர் பிராக்டிஷனரா இருந்தாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அது வந்து இட்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டு வேர்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய விஷயம் நம்ம இன்னும் பேசலாம். இந்த ஜேர்னி 32 இயர்ஸ் ஜேர்னி அப்படிங்கிறது அருவி மாதிரி உங்க கையில அப்படி இருக்கு. ஸோ அது நம்ம வந்து இன்னும் ஃபர்தரா நம்ம அதை எடுத்துட்டு போகலாம். என்னோட புக்குக்கு வந்து ஒரு ஹம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொன்னது, பிளஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 90 minutes ஜஸ்ட் லைக் தட் கான். ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் ஹானர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்டோமெட்ரி ஜேர்னியை டெஃபினட்டா நீங்க சொன்ன உங்க வாய் முகூர்த்தம் டவுன் டு ஆஃப்டர் 5 to 10 yearsல இன்ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரிக்கான விஷயங்கள் பேசியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Thank you. Yeah, with your permission, can I use this recording in YouTube, sir? Yeah, please. No problem. Thank you, sir. Thank you.